Hi hello friends, welcome to cooking style channel. இந்த வீடியோல இன்னைக்கு நம்ம பச்சை பயிரை யூஸ் பண்ணி ஒரு சூப்பரான கிரேவி தான் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இது வந்துட்டு ரொம்பவே டேஸ்டா இருக்கும். ரொம்பவே ஈஸியா தான், ரொம்ப சிம்பிளான மெத்தட்ல ரொம்ப டேஸ்டா தான் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இது வந்து நான் களி கூட சர்வ் பண்ணிக்கிறேன். நீங்க களி சாப்பிட்றவங்களா இருந்தா இந்த ரெசிபி வந்துட்டு சூப்பரான மேட்சிங்கா இருக்கும். இது வந்துட்டு நான்வெஜ்ஜை விட சிக்கன் மட்டனை விட அப்புறம் களிக்கு பொதுவாக கீரை குழம்பு சாப்பிடுவாங்க, அதை விட அதிகமான டேஸ்ட்டில் இது இருக்கும். ஸோ மிஸ் பண்ணாமல் கண்டிப்பாக ஒரு தடவையாவது வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் ரெகுலராக இதை செய்கிறதுக்கு ஆரம்பிக்குவீங்க. இந்த சூப்பரான ரெசிபியை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் வந்து 1 கப் அளவுக்கு பச்சை பயிறு எடுத்திருக்கேன். பச்சை பட்டாணி இது வந்து ஓவர் நைட் நான் ஊற வச்சுருக்கேன். நைட்டு ஃபுல்லு ஊற வச்சு எடுத்ததுனால இது கையால் பிதுக்குனாவே நசுங்குது. இது அந்த அளவுக்கு இது நல்லா ஊறி இருக்குது. 1 கப்பு மெஷர்மெண்ட்டில் எடுத்துன்னு இருக்கேன். அதுக்கு ஈக்குவலாக 1 கப்பு நான் தேங்காவை திருகி எடுத்துன்னு இருக்கேன். தேங்காவை திருகி அரைக்கிறதுனால டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அது கூடவே ஒரு 10லேருந்து 15 சின்ன வெங்காயம் எடுத்துன்னு இருக்கேன், சாம்பார் வெங்காயம். இதனால் கிரேவி ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டில் வரும். 2 மீடியம் சைஸு கத்திரிக்காய் எடுத்துன்னு இருக்கேன், பிளாக் கத்திரிக்காய். 2 மீடியம் சைஸு உருளைக்கிழங்கு எடுத்துன்னு இருக்கேன். 3 மீடியம் சைஸு தக்காளி எடுத்து சின்னதாக நறுக்கி வச்சுன்னு இருக்கேன். உருளைக்கிழங்கு வந்து நம்ம தோலோடு தான் சேர்த்துக்கணும். அது அப்போ தான் நம்மளுக்கு கேஸ்ட்ரிக் ஆகாது. ஒரு லெமன் சைஸு புளி எடுத்துருக்கேன், கொஞ்சம் கொத்தமல்லி எடுத்துன்னு இருக்கேன். அது கூடவே ஒரு துண்டு கருவேப்பிலை, ஒரு மிக்சடான 1 டீஸ்பூன் கடுகு சீரகம் எடுத்திருக்கேன். நான் ஹோம்மேட் 2 டீஸ்பூன் சாம்பார் பவுடர் எடுத்துன்னு இருக்கேன். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவுக்கு எண்ணெய், தேவையான அளவுக்கு உப்பு. சாம்பார் பவுடர் வந்து நான் ஏற்கனவே வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த சிம்பிளான இன்க்ரீடியன்ஸ் தான் நம்மளுக்கு தேவைப்படுற பொருட்கள். இதெல்லாம் நோட் பண்ணி வச்சதுக்கப்புறமா ஒரு ஃப்ரையிங் பேன் எடுத்து ஸ்டவ் மேலே வச்சு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு 2லேருந்து 3 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் நம்ம எடுத்து வச்சுருந்த சின்ன வெங்காயத்தை சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் நல்லா மீடியம் ஃப்ளேமில் வறுத்தோம்னா இது ப்ரௌன் கலராக மாறிடும். அதுக்கப்புறமா இதில் நம்ம திருகி வச்சுருந்த தேங்காவை சேர்த்துடலாம். அதில் நம்ம எடுத்து வச்சுருந்த தக்காளியில் ஒரு 4லேருந்து 5 துண்டு தக்காளி மட்டும் எடுத்து வச்சுட்டு மீதியை இதில் சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் மீடியம் ஃப்ளேம்லேயே. இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த புளியவும் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே நம்ம வதக்கிக்கணும் சாஃப்டாக. இதுலேயே நம்ம எடுத்து வச்சுருந்த மஞ்சள் தூளியும் சாம்பார் பவுடரையும் சேர்த்துடலாம். சாம்பார் பவுடர் வந்து ஹோம்மேட் பண்ணியிருக்கிறதுனால டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக வரும். நீங்கள் வேணால் ரெடிமேட் சாம்பார் பவுடர் கூட யூஸ் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ இதில் வந்துட்டு நம்ம எடுத்து வச்சுருந்த கொத்தமல்லியை சேர்த்துட்டு இதை ஒன்றும் நம்ம வதக்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ இதெல்லாம் சில்லுன்னு ஆனதுக்கப்புறமா ஒரு மிக்சர் ஜாருக்கு மாற்றி இதை நல்லா ஸ்மூத் பேஸ்ட்டாக நம்ம கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கணும். சூடாக இருக்கும் போது நம்ம கிரைண்ட் பண்ணக்கூடாது, ஜார் தெரிச்சிடும். இப்போ இது அரைக்கிறதுக்கு தேவைப்படுற அளவுக்கு ஒரு 1/2 டம்ளர் தண்ணியை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ நான் மூடி நல்லா ஸ்மூத் பேஸ்ட்டாக கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கிறேன் இந்த மாதிரி. இப்போ இது ரெடி ஆனதும் இன்னொரு பக்கம் நம்ம ஒரு குக்கர் எடுத்துக்கலாம். குக்கரை ஸ்டவ் மேலே வச்சுட்டு நம்ம எடுத்து வச்சுருந்த பச்சை பயிரை சேர்த்துடலாம். க்ரீன் கிராமை சேர்த்ததுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சு கட் பண்ணி வச்சுருந்த கத்திரிக்காயும் உருளைக்கிழங்கையும் சேர்த்துடலாம். அதில் நம்ம மிச்சப்படுத்தி வச்சுருந்த ஒரு மீடியம் சைஸ் அளவுக்கு தக்காளியை சேர்த்துட்டோம். இதுலேயே நம்ம தேவைப்படுற அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்த மசாலாவையும் சேர்த்துடலாம். இப்போ இதுக்குள்ளே தேவைப்படுற அளவுக்கு தண்ணி நான் ஒரு 2லேருந்து 3 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கினேன். நம்ம பச்சை பயிர் சேர்த்துருக்கிறதுனால நம்மளுக்கு கிரேவி வந்து கெட்டியாகவே வரும். அதனால் முதல்ல நீங்கள் நிறைய தண்ணி சேர்த்துக்கிறது நல்லது. அப்போ கொதிக்க கன்சிஸ்டன்சி கரெக்டாக வரும். இப்போ மூடி ஜஸ்ட் 2 விசில் விட்டால் போதும். நம்ம ஒன்றும் ரொம்ப ஹார்டான பொருளை ஒன்றும் சேர்க்கல. அதனால் 2 விசில்லையே இது நல்லா நம்மளுக்கு தேவைப்படுற கன்சிஸ்டன்சிக்கு வெந்துட்டுருக்கும். இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தாக்கா இந்த அளவுக்கு இது நல்லா வெந்திருக்கு. ரொம்ப ஸ்மாஷ் ஆகலை, கரெக்டான பர்ஃபெக்டான பதத்தில் வெந்திருக்கு. இப்போ நான் அதை இன்னொரு பாத்திரத்தில் சேர்த்துக்கிறேன். குக்கர்லேருந்து எடுத்து கிரேவி பண்ணுற பாத்திரத்தில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டோம்னா கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம இதில் தாளிச்சிடலாம். ஒரு சின்ன தாளிக்கிற கடாயை எடுத்து 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம எடுத்து வச்சுருந்தா கடுகு சீரகம், அதில் நம்ம எடுத்து வச்சுருந்த ஒரு துண்டு கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ கருவேப்பிலை கடுகு சீரகம் எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆனதும்
இப்போ கொதிக்கிற கிரேவியில் நம்ம சேர்த்துடலாம். கொதிக்கிற கொழும்பில் நம்ம சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டோம்னா அவ்வளோதான், சூப்பரான கிரேவி நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. இதை ஒரு நம்ம 5லேருந்து 10 நிமிஷம் நல்லா மீடியம் ஃப்ளேமில் கொதிக்க வச்சோம்னா போதும். நம்மளுடைய சூப்பரான கிரேவி சூப்பரான மெத்தடில் ரெடி ஆகிடுச்சு. டேஸ்ட்டை பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டோம்னா உங்களுக்கு ஏற்ற கன்சிஸ்டன்சியில் நீங்கள் கொதிக்க வச்சுக்கலாம். இந்த கன்சிஸ்டன்சி பர்ஃபெக்டாக இருக்கும். இப்போ நான் மூடிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டேன். இப்போ நம்ம இதை சுட சர்வ் பண்ணிக்கலாம். நான் வந்து களி ரெடி பண்ணி வச்சுருந்தேன், அந்த களி கூட சேர்த்து நான் சர்வ் பண்ணுறேன். இது வந்து களிக்கு மட்டும் இல்லாமல் சப்பாத்திக்கும் அதோட சுட சாதத்துக்கும் இது சூப்பரான டேஸ்ட்டு கொடுக்கும். ஸோ ரெகுலராக நீங்கள் செய்வீங்க வீட்டில், அந்தளவுக்கு இது டேஸ்ட் இருக்கும். இது ஒரு ஹெல்த்தியான ரெசிபி வேறு. பச்சைப்பயிறு நம்ம சேர்த்துக்கிறதுனால நம்ம ஹெல்த் பெனிஃபிட்டும் இருக்குது. களி கூட சாப்பிட்றதுனால ரொம்பவே ஹெல்த்தியான ரெசிப்பியாக இருக்குது இது. ஸோ மிஸ் பண்ணாமல் ஒரு தடவையாவது நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த ரெசிபி உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னுட்டு மறக்காமல் என்னோட கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களுடைய ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பலையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு உடனே கிடைக்கும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.